இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை தாங்க பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக பன்னீரில் மசால் தோசை செய்யலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. பட்டர் 1/2 டீஸ்பூன், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நான் 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் 8 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் நீங்கள் 4 யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சு. இப்போது இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பெருசாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு கேஷ்யூ நான் ஆட் பண்ணியிருக்கேன். கேஷ்யூ வந்து 8 ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன் சூடுபடுத்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பட்டர், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு இதில் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்து மசாலாலாம் சேர்க்கணும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா பரவாயில்ல. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனைலாம் போயிருக்கும். நல்லா திக்காக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணணும். நான் பன்னீர் வந்து 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இந்த தோசையில் அப்ளை பண்ண போகிறதுனால சின்ன சின்ன க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். டேஸ்டான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தோசையில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் தோசை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஒரு 10 செகண்ட் விட்டிங்கன்னா மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் காஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பன்னீர் மசாலாவை ஒரு சைடு அப்படிங்க அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டால் போதும். டேஸ்டியான பன்னீர் மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.